எனக்கு நீயா வந்து இப்போது லிட்ரலி 2 இயர்ஸுக்கு அப்புறம் எனக்கு ஒரு தமிழில் ரிலீஸ். ஸோ அதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. புதுசாக இருக்குது இந்த கதை. ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி, ஒரு யூனிக்கான ஒரு படம். இந்த படத்தை பற்றி நிறைய சொல்லலாம். பட் பாம் வச்சு தான் இது ஒரு பாம் ஜானர் படம். ஸோ இது வந்து ஏற்கனவே எனக்கு பாம்பு ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு, ரிவெஞ்ச்ஃபுல்லான ஸ்கிரிப்ட்ஸ் வந்திருக்கு. இது பண்ணும்போது நான் வந்து ரொம்ப பிரேக்குக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் நான் யோசிக்கும் போது எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. நிறைய ஸ்கிரிப்ட் வந்திருந்தது, நிறைய பேய் படங்கள் வந்திருந்தது. ஆனால் நான் போர் ஆகிட்டேன் ஆக்சுவலி பேய் படம் கதை கேட்டு கேட்டு. ஸோ இன் பிட்வீன் திஸ் டியூரிங் திஸ் சுச்சுவேஷன் ஒரு பாம்பு கதை வந்துருச்சு எனக்கு. சுரேஷ் சார் பாம்பேல வந்து எனக்கு ஸ்டோரி சொன்னாங்க. நரேஷன் எல்லாம் ரொம்ப ஒரு 3 hours நரேஷன் எடுத்தேன். நரேஷன் எடுக்கும் போதே எனக்கு ஒரு பெரிய படம் மாதிரி இருந்தால் தெரிஞ்சுது. நிறைய சிஜி ஒர்க்கு. நான் சொன்னேன் சார் ஃப்ரேம் டு ஃப்ரேம் சிஜி ஒர்க் இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்க? இது ரொம்ப ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும், பண்ண முடியுமா, எக்ஸிக்யூட் பண்ண முடியுமான்னு சார். அவர் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்க. எல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் எல்லா டீமுக்கு எல்லாம் பேசியிருக்கோம். ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. எல்லா டெக்னிக்கல் டெக்னிக்கலி சேலஞ்ச் படம் இது ஆக்சுவலி. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப டைம் எடுத்தேன் ஆக்சுவலி, என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு பயம் இருக்கும், எந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு கதை இருக்கிறதுனால ஒரு பாம்பு படமாக பண்ணிடலாம். பிகாஸ் நிறைய எனக்கு வந்து பாம்பு படங்கள் ஸ்டோரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு சைன் நினைக்கிறேன் நான் ஒரு பாம்பு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நியா அந்த மாதிரி தான் கிடச்சிது. நியா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நாட் அ ரிவெஞ்ச்ஃபுல் பாம்பு படம், பட் இட் ஹேஸ் அ வெரி பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி இன்வால்வ்ட் இன் த ஸ்கிரிப்ட். ஜஸ்ட் நாட் லவ் ஸ்டோரி, ஒரு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய இட்ஸ் லைக் அ லவ் த்ரில்லர் ஆனால் சொல்லலாம், வித் ஸ்னேக் கான்செப்ட். ஸோ ஐ திங்க் நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஷூட் பண்ணும்போது. நான் நினச்சி அவ்வளோ ஈஸியாக இருக்கலாம், ஒரு கேரக்டர் தானே நான் சொல்லிட்டு. ஆனால் டெக்னிக்கலி அங்கே போகும்போது சிஜி நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கும்போது, நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் பண்ணும்போது, மேக்கப் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு என்னென்னோ பண்ண வச்சுருக்காங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் நம்ப முடியல. நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கேன். பியூட்டிஃபுல் லொக்கேஷன்ஸ், பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க், அண்ட் அஃப்கோர்ஸ் சுரேஷ் சார் பீயிங் சச் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அண்ட் ஐம் வெரி தேங்க்ஃபுல் தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் தேங்க்ஸ் ஜம்போ சினிமாஸ் for making this happen. And of course talking about my co-star Jay, 10 வருஷத்துக்கு அப்புறம் after Vamanan we are together again in this film as a pair. It was a beautiful feeling to reunite with my co-star and share the screen space. ஒரு படம் வந்து வரு சரத்குமார், ஸோ ஷீஸ் லைக் அ ஃப்ரெண்ட், மோர் லைக் அ ஃப்ரெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்ட் கூட வேலை எப்படி பண்ணுறது, ஒரு ஜாலியாக இருந்தது செட்டில். அண்ட் அஃப்கோர்ஸ் Catherine, it's my first time I'm working with her as well, so it was really sweet and wonderful to share a screen space with her. And of course music Pata, you know, you all have seen the music. He's done a fabulous job, Shabir. And this is also a musically challenged film. In the படத்துக்கு வந்து நிறைய RR எல்லாம் தேவைப்படும். So I think it's a huge team with a huge setup. I should thank all the assistant directors who have worked hard behind the screen, the other team, and of course master, action master. அவங்க வந்து எனக்கு என்னென்னோ பாவடாலே ஏதோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பண்ண வச்சுருக்காங்க. The lot of things I have a memory with this film. ஒரிஜினல் பாம் வந்து என்னோட மேலே இருந்தது, அவங்க சொல்லலை எங்களுக்கு. எல்லாம் சீக்ரெட்டாக தான் போயிட்டு இருந்தது. யாருனே பாம்பு நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஷூட்டிங் டைமில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ
சம்திங் லைக் திஸ் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி அடிக்கடி பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் ஃபில்ம் டு பி மேட். ஸோ ஒரு பாம்பு படம் நீங்கள் பார்க்குறீங்க, சிஜி எல்லாருமே ஈஸியாக சொல்லிடுவாங்க சிஜி அவ்வளோ இது இல்லை, இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது. பட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபார் பெஸ்ட் work that I've seen. நான் நிறைய பாம்பு படங்கள் பார்த்துருக்கேன். they have made this whole CG look so real. You know, it's way beyond my expectations. நிறைய டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலி சிஜிக்கு, பட் the results are seen on screen. So I'm very happy today I'm part of this film. And உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எல்லாம் நிறைய சாங்ஸ் வேறு இருக்குது, காட்டல 2 சாங்ஸ் மட்டும்தான் காட்டிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் அண்ட் த ஃபில்ம். தேங்க்யூ. லேட்டாக வரல, ஷூட்டிங்லேருந்து பெர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ யா தேங்க்யூ. பக்கத்தில் ஏவிஎம்லேயே ஷூட் போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் க்ளோஸில் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் எவ்ரிவன். தேங்க்யூ. தினமும் இது போல் ஒரு புதிய வீடியோ பார்க்க விரும்ப ஆசைப்பட்டீங்கன்னா சிஎஸ்கே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.